உறுதியா நிக்கணும், போராடணுமே ஒழிய கைவிட்டுறக்கூடாது. சொல்லுங்க, கைவிட்டுறக்கூடாது. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கைவிட்டுறக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சு கைவிட பார்க்க கூடாது. ஒரு வேலையை ஆரம்பிச்சு கைவிட பார்க்க. ஹலோ சார், நீங்க யாரு சார்? நீங்க கைவிட்டுறதுக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளை. தப்புன்னு தூக்கி அடக்கம் பண்ணிடாதீங்க. நீங்க யாரு? பைபிள் சொல்லுது, மரியாளோடும் மார்த்தாளோடும் லாசருவோடும் இயேசு மிகவும் அன்பா இருந்தார். விட்டுருவாரா அவரு? சொல்லுங்க, விட்டுருவாரா? கைவிட்டுற கூடாது. நீங்க விட்டாலும் அவர் விட மாட்டாரு. கைவிட்டுறாதீங்க. ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டீங்களா, கைவிடாதீங்க. இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா சிலரோட பேசிட்டு இருக்கிறாரு. கைவிட பாக்குறீங்களா? கர்த்தர் சொல்ல, கைவிட்டுறாத. வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பலித்து இருக்கிறது. கைவிட்டுறாத. நான் உங்க கூட இருக்கிறேன். நான் உன்னை வாழ வைப்பேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையில பழிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் ஃபெய்த்ல ஸ்ட்ராங் ஆங்க. இப்ப கொஞ்சம் முன்னேறுங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. பிசாசுடைய நோக்கமே உங்க வாழ்க்கையை முடக்கணும்ன்றதான். நீங்க முடங்கிட்டீங்கன்னா அவனுக்கு தான் மகிழ்ச்சி. நீங்க முடங்க கூடாது. நீங்க எழும்ப வேண்டும். அவன் 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயணும். அவன் கல்லை போட்டு மூட பார்த்தா கல்லை புரட்டுறதுக்கு பைபிள் சொல்லுது, கல்லை புரட்டும்படி சொன்னார். கல்லை புரட்டினார்கள். புரட்டின உடனே லாசருவை மேலே எடுங்கள்னு சொல்லல, லாசருவை வெளியே வான்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்க கல்லை புரட்டிட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வெளியே வர ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அவர் பேசுறது லாசருக்கு கேட்குது. சொல்லுங்க, லாசருக்கு கேட்கும். சத்தமா சொல்லுங்க. அவர் சொன்னா லாசருக்கு கேட்கும். சீசர்லாம் தூக்குனாங்க. சீசர்கள் தூக்கல. லாசர் வெளியே வானவனே எஞ்சி வரான். சார் கூப்பிட்டீங்களான்னு வரான். நான் சொல்றேன், உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது. சொல்லுங்க, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது. ஏன் தெரியுமா? தெரியும். அங்க சொன்னார் இயேசு, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே கிளம்புவதை போதே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார் தெரியுமா? கிளம்பும் போதே சொன்னாரு, நாம் போய் அவனை உயிரோட எழுப்புவோம்னு சொன்னார் பாருங்க. அப்பவே பிதா காதுல கேட்டுச்சு. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் எல்லாம் நடந்துரும் சொன்னீங்கல்ல, அப்பவே கர்த்தருடைய காதுல கேட்டுருச்சு. உங்க வாழ்க்கைக்கான விமோச்சனங்களை கர்த்தர் அப்பவே அவிழ்த்து விட்டார். அதனாலதான் அங்க போய் சொன்னாரு, பிதாவே எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில்